ஏய் நான்சி, எங்க அம்மா சூப்பரா பிரியாணி செஞ்சிருக்காங்க. வர்றையா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அந்த சிண்டு வேற எங்கேயோ போயிருக்கா நான்சி. ஏண்டா பண்டி, அந்த சிண்டு வேற போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ஏதுன்னு சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. அம்மா, அவன் ராகுல் வீட்டுக்கு தாமா போயிருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவன் அங்கேயே சாப்பிட்டுருவாமா. இன்னைக்கு நான் பிரியாணி பண்றேன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்டா. அவன் அங்கெல்லாம் கண்டிப்பா சாப்பிட மாட்டான். ராகுல் அங்க அம்மா நம்பர் தான் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க வேணா போன் பண்ணி அவனை வர சொல்லுங்கம்மா. சமைச்சு முடிச்சதுல இருந்து அவங்க அம்மாக்கு 10 தடவை ஃபோன் பண்ணிட்டேன்டா. அவங்க அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட சொன்னா சரிப்பட்டு வராது. ஏமா நான்சி, நீயாவது அந்த ராகுல் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாமா. ஏ பண்டி, உங்க அம்மா தான் சிண்டுவை கூப்பிட்டு வர சொன்னாங்கல்ல. நம்மளும் ராகுல் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. வா, நம்ம 2 பேரும் போய் ராகுல், ரோஜா, பூஜா எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு சிண்டுவையும் கையோட கூப்பிட்டு வந்துடலாம். ஆண்டி, இன்னைக்கு நானும் உங்க வீட்டில் தான் பிரியாணி சாப்பிட போறேன். 2 பேரும் போய் சீக்கிரமா சிண்டுவை கூப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறமா 3 பேரும் ஒன்னா சாப்பிடுவீங்க. அட, பண்டி அண்ணாவும் நான்சி அக்காவும் வர்ற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்க போல இருக்கு. டே ராகுல், அந்த சிண்டு அங்க ரொம்ப நேரமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனை சீக்கிரம் வர சொல்லுடா. பண்டி அண்ணா, சிண்டு வர்றான்னு எனக்கு காலையில 10 மணிக்கு ஃபோன் பண்ணான். அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வரவே இல்லைண்ணா. டே ராகுல், என்னடா உள்ளேயே அவனை வச்சுக்கிட்டு என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கியா? எங்க அம்மா வேற அவனை கையோட கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு டென்ஷன் பண்ணாத. ஆண்டி, சிண்டுவை கூப்பிடுங்க. இல்ல பண்டி, ராகுல் பேட்டா சொல்றது உண்மைதான். நானே சிண்டுவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது வரேன்னு சொல்லுது. ஆனா வராம என்னை ஏமாத்திட்டே இருக்கு. சிண்டுக்கு என் மேல என்ன கோவம்னே தெரியல. பண்டி அண்ணா, அந்த சிண்டு எங்க போயிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. வர வர அவன் என்கிட்ட ஃப்ரெண்டாவே இருக்கிறது இல்ல. அந்த கிளாஸ்ல புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்னா, அவன்கிட்ட தான் ஃப்ரெண்டாவே இருக்கான். அவன் வீட்டுக்கு தானா போயிருப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய் அவனை கூப்பிட்டு வந்துடலாம் வாங்க. டே ராகுல், அது யாருடா எங்களுக்கு தெரியாம சிண்டுவோட புது ஃப்ரெண்டு? அக்கா, அது வேற யாரும் இல்லக்கா. எங்க கிளாஸுக்கு புதுசா கார்த்திக்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவங்களோட தான் இந்த சிண்டு எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டாவே இருக்கான். நீ சொன்ன எல்லா வீட்லயும் செக் பண்ணியாச்சு. சிண்டு அங்க எல்லாம் போகவே இல்லை. அப்படின்னா எங்கடா போயிருப்பான்? அட கடவுளே, இந்த சின்ன பையன் எப்படி கிணத்துக்குள்ள விழுந்தான்னே தெரியலையே. யாராவது தயவு செஞ்சு வந்து அவனை காப்பாத்துங்க. தம்பி தம்பி, கொஞ்சம் காரை நிறுத்துப்பா. அக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா. ஆண்டி, என்ன ஆண்டி, குடம் ஏதாவது கிணத்துக்குள்ள விழுந்துருச்சா? குடம் விழுந்ததுக்கு ஏன் ஆண்டி இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டேய், குடம்லாம் விழுகலடா. உன்னோட ஃப்ரெண்டு சிண்டு அவன் தாண்டா கிணத்துக்குள்ள கிடக்குறான். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னது, சிண்டு கிணத்துக்குள்ள கிடக்குறானா? வண்டி அண்ணா, என்னன்னா சொல்றாங்க? ஐயோ நான்சி, உண்மையாவே சிண்டு தான் கிணத்துக்குள்ள இருக்கான். டே சிண்டு, சிண்டு எப்படிடா கிணத்துக்குள்ள விழுந்த? டே சிண்டு, நாங்க கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? தம்பி, இவன் எவ்வளவு நேரமா விழுந்து கிடக்குறான்னு தெரியலப்பா. நான் இப்ப தண்ணி எடுக்கலான்னு வந்து பார்த்தா கிடக்குறான். நீ சீக்கிரமா ஃபோன் பண்ணி உங்க அம்மாவை வர சொல்லுப்பா. எப்படியாவது அவனை சீக்கிரம் வெளியில எடுத்தாகணும். ஐயோ நான்சி, எனக்கு அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நான் உள்ள இறங்கி அவனை தூக்கிட்டு வந்துடுறேன் நான்சி. எனக்கு தான் நீச்சல் நல்லா தெரியுமே. பண்டி, சொன்னா கேளு பண்டி. அந்த கிணத்தை பாக்குறப்ப ரொம்ப ஆபத்தான கிணறு மாதிரி இருக்கு. நீ தயவு செஞ்சு இறங்காத பண்டி. டே ராகுல், நீ சீக்கிரமா போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாடா. நான்சி அக்கா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. சிண்டு, எந்திரிடா. அட கடவுளே, என் கனவுல வந்த மாதிரியே நடந்துருச்சு. எப்படிடா இவன் இங்க வந்து விழுந்தா? ராகுல் வீட்டுக்கு போறதா தானே என்கிட்ட சொல்லிட்டு வந்தான். இதுக்கு தான் நான் சொன்னேன், தனியா போகாதீங்கன்னு கேட்டீங்களா? ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க ஆண்டி. சிண்டுக்கு எதுவும் ஆகாது. பண்டி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் அவங்க வரவே இல்லையேடா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. ஐயோ, நான் ஃபோன் பண்ணி இப்பவே வர்றேன்னு சொன்னாங்க. ஆனா வரவே மாட்டேங்கிறாங்களே. சிண்டு, எந்திரிடா சிண்டு. அம்மா, அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுமா. எனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியும்ல, நான் இறங்குறேம்மா. தம்பி, என்னப்பா இது? இந்த சின்ன பையன் எப்படி வந்து கிணத்துக்குள்ள விழுந்தான்? சார், அவனுக்கு நல்லா நீச்சல் கூட தெரியும் சார். எப்படி வந்து விழுந்தானே தெரியல. என்கிட்ட அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா தான் சார் சொல்லிட்டு வந்தான். என்ன தம்பி, நீ இறங்குற மாதிரி இருக்கு. கயிறெல்லாம் கட்டிட்டு ரெடியா இருக்க. உனக்கு நீச்சல் தெரியுமா? சார், எனக்கு நீச்சல் நல்லா தெரியும் சார். நானே இறங்கி என் தம்பியை காப்பாத்திடுவேன் சார். ஏ பண்டி, அவர் தான் போலீஸ் வந்துட்டாருல்ல, அவர் இறங்குவாரு பண்டி. இல்ல தம்பி, உனக்கு தான் நீச்சல் நல்லா தெரியும்ல, நீயே இறங்கு. அது மட்டும் இல்ல, கயிறு கட்டிட்டு இறங்கு. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் தூக்கிடுவேன். ஆனா நான் உள்ள மாட்டிக்கிட்டேன்னா உங்களால என்ன தூக்க முடியாது. சரியா? நீ பார்த்து இறங்கு. சரி சார், கயிறை நீங்களே கையில புடிச்சுக்கோங்க, நான் இறங்குறேன். நீ தைரியமா இறங்குப்பா, நான் இருக்கேன் இல்ல, நான் பாத்துக்கிறேன். டே பண்டி, அவன் ரொம்ப நேரமா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான்டா. சீக்கிரமா அவனை இறங்கி மேல தூக்கிட்டு வாடா. சார், கயிறை இன்னும் கொஞ்சம் கீழே விடுங்க சார். அப்பதான் நான் தூக்கிட்டு மேல வர முடியும். இன்னும் கொஞ்சம் விடுங்க சார். இன்னும் கொஞ்சம் விடுங்க சார். ஐயோ, இந்த பொசிஷன்ல உள்ள போற மாதிரி இருக்கே சார். இன்னும் கொஞ்சம் தூக்கி அப்படியே மேல விடுங்க சார். இல்லாட்டி நானே உள்ள போற மாதிரி இருக்கே. என்னால அவனை பிடிக்க முடியல சார். கொஞ்சம் மேல தூக்கி திருப்ப விடுங்க சார். தம்பி, இப்ப அப்படியே நேரா போப்பா. நேரா போயிட்டு அவன் கிட்ட போயிட்டு அப்படியே தூக்கி பிடிச்சி கொண்டு வந்துருப்பா.
அம்மா புடிச்சிட்டேன் அப்படியே கையில இழுங்க இழுங்க. ஐயோ அம்மா என்னால தூக்க முடியலையே. டே பண்டி விட்டுறாதடா. சார் என்னால சுத்தமா அவனை தூக்க முடியல சார். தூக்குனா அப்படியே கீழே விழுகிறான் சார். தம்பி வேற வழியே இல்லப்பா. உன்னோட உடம்ப கட்டிக்கோப்பா. அப்பதான் நீ கீழே விட மாட்ட. கட்டிக்கோ ஃபர்ஸ்ட். சார் நல்லா கட்டிட்டா. இப்ப நீங்க தூக்குங்க, நான் விட மாட்டேன். அப்படியே தூக்குங்க சார். அட கடவுளே, என்னது இது? இந்த சிண்டு இப்போ கூட கண்முழிக்க மாட்டேங்கிறான். டே சிண்டு. தம்பி அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். இரு அப்படியே நான் உன்னை தூக்கிடுறேன். அப்படியே மேல வந்துரு. பண்டி என்னாச்சு பண்டி? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சிண்டு எந்திரிடா மேல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான்சி. அவன் தான் நிறைய தண்ணி குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். என்னது இது? மேல வந்ததுக்கு அப்புறம் கூட சிண்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். சிண்டு நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா இல்லையா? இருமா முதல்ல கட்டை கழட்டுவோம். முதல்ல அவங்க 2 பேர்த்தையும் பிரிப்போம். அதுக்கப்புறமா அவனை வயிற்று அமுத்துனா தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். தம்பி கட்டை ஊத்துட்டல, இப்ப அவன் வயிற்றுல கையை வச்சு நல்லா அமுத்துப்பா. தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். அவன் குடிச்ச தண்ணி எல்லாம் வெளியில வந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்க சார், நான் அமுத்துறேன். டே சிண்டு, என்னடா இது? எப்படிடா இந்த கிணத்துக்கிட்ட வந்த? உனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே, அப்புறம் என்னடா ஆச்சு? சார் என்ன சார் இது? ரொம்ப நேரமா அமுத்தி கூட தண்ணியும் வெளியில வரல. அவன் பேசவும் மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாதீங்கம்மா. ஆம்புலன்ஸ்க்கு வேற ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. இப்ப வந்துருமா ஆம்புலன்ஸ்? பண்டி பயப்படாத, ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குது. சீக்கிரமா அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் சரி பண்ணிடலாம். டிரைவர் வண்டியை நிறுத்துங்க, இங்கதான் கூட்டமா இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் தான் நமக்கு ஃபோன் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சிஸ்டர் இது? ஃபோன் பண்ணி 10-15 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. இவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க. பாருங்க பையன் ரொம்ப அன்கான்ஷியஸா இருக்கான். சார் என்ன சார் பண்றது? நிறைய கேசஸ் வந்துருச்சு சார். அது மட்டும் இல்ல, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு விநாயகர் சதுர்த்திக்காக. என்ன சார் இது? பையன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டானா? எவ்வளவு நேரமா விழுந்தான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? எத்தனை மணிக்கு விழுந்தான்லாம் எங்களுக்கு சுத்தமா தெரியல. நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவன் குடிச்ச தண்ணி எல்லாத்தையும் வெளியில எடுக்க சொல்லுங்க. நான் பின்னாடியே ஜீப்ல வந்துட்டு இருக்கேன். புரியுதா? ஓகே சார். அவங்க பேரண்ட்ஸை வந்து பின்னாடி கார்ல வர சொல்லுங்க சார். ஆம்புலன்ஸ்ல இதுக்கு மேல சுத்தமா இடம் இல்லை. இங்க பாருங்கம்மா, நீங்க உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. நானும் ஜீப்ல வந்துடுறேன். நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. உங்க பையனை எப்படியும் காப்பாத்திடுவாங்க. டாக்டர் இமீடியட்டா இந்த குழந்தைக்கு பார்க்கணும் டாக்டர். ரொம்ப அன்கான்ஷியஸா இருக்கான். என்னாச்சு சிஸ்டர்? சின்ன பையன் மாதிரி தெரியுறான். என்ன ப்ராப்ளம்? அடிபட்டுருச்சா ஏதாவது? இல்ல டாக்டர், கிணத்துக்குள்ள விழுந்து கிடந்தான். எத்தனை நேரமா கிணத்துக்குள்ள இருக்கான்னு தெரியல. கிணத்துல இருந்து வெளியில எடுத்து அமுத்தி பார்த்துருக்காங்க. தண்ணி எதுவும் வரல. ரொம்ப அன்கான்ஷியஸா இருக்கான் டாக்டர். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க டாக்டர். என்ன சார் இது? பையன் தண்ணிக்குள்ள எத்தனை நேரமா விழுந்தான்னு தெரியலன்னு சொல்றாங்க. இப்போ என்ன சார் பண்றது? என்ன மேம் பண்ண முடியும்? நம்ம எப்பவும் போல ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். முதல்ல கையை வச்சு அமர்த்தி தண்ணியை வெளியில் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். என்னது இது? எவ்வளோ அமுத்தினாலும் சுத்தமாக கான்ஷியஸ்னஸே வரமாட்டேங்குதே. இருங்க சார், நான் கன்னத்தில் நல்லா அரைஞ்சு பார்க்குறேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா வேகமாக அடித்தா பையனுக்கு வந்து முழிப்பு வரக்கு சான்சஸ் இருக்குது. நார்மல் மெத்தட்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு மேம். இப்போ என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை சார். பிசிஆர் கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் சார். இல்லாட்டி பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதுதான். என்ன சிஸ்டர் இது? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேரண்ட்ஸை கையோட கூப்பிட்டு வாங்கன்னு. பேரண்ட்ஸோட கையெழுத்து எல்லாமே இப்போ நம்ம எப்படி பண்ண முடியும்? அட கடவுளே, எல்லா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டேன். சிண்டு இங்கே தான் இருக்கானா? டாக்டர் என் பையனுக்கு ஒன்றும் இல்லை. வாங்கம்மா, நீங்கள் தான் பையனோட அம்மாவா? என்னம்மா இது இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? பையனோட தண்ணியை வெளியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம். எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. பிசிஆர் இமீடியட்டாக பண்ணி ஆக்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் கையெழுத்து போடணும். டாக்டர் என்ன டாக்டர் இது? கையெழுத்து அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக எங்கள் பையன் பொழைச்சிருவான்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையல்ல? பொழைச்சிருவான்னு உங்கள் வாயால் ஒரு தடவை சொல்லுங்கள் டாக்டர். இங்கே பாருங்கம்மா, என்னால் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ தான் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? மேம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல்ல வந்து கையெழுத்து போடுங்க. இந்த டாக்டர் ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டான டாக்டர் தான். கண்டிப்பாக உங்கள் பையனை காப்பாற்றிடுவாங்க. தயவு செஞ்சு லேட் பண்ணாமல் என் பின்னாடியே வந்து கையெழுத்து போடுங்க மேம். டாக்டர், நம்ம ஆக வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். சிஸ்டர், நான் சொல்லும்போது ஆன் பண்ணுங்கள். பெரியவங்கன்னா நம்ம 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வைப்போம். பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். 20க்கு மேலே வச்சா கஷ்டம்னு நினைக்கிறேன். 20 பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு ஆன் பண்ணுங்க. போதும் ஆஃப் பண்ணுங்க. கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் இது? சுத்தமாக ரெஸ்பான்ஸே இல்லையே. மேம், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வச்சாதான் ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கும் மேம். இப்படி வந்து 20, 13லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? ஐயோ சார், அவ்வளோலாம் வைக்க முடியாது. சரி ஓகே, 40 பாயிண்ட்ஸ் வைங்க சிஸ்டர். ஓகே டாக்டர், 40 வச்சுட்டேன். ஐயோ டாக்டர், பயமாக இருக்குது டாக்டர். ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணுங்க. என்னது இது? 40 பாயிண்ட்ஸ் வச்சு ரெஸ்பான்ஸே இல்லையே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பேரண்ட்ஸ் கிட்ட பேசாமல் சொல்லிட வேண்டியதுதான். என்னாச்சுக்கா? இவங்க வீட்டில் யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லையா? எதுக்காக இந்த வேண்டுதல் பண்ணுறாங்க?
அதை ஏமா கேட்குற? இவங்க பையன் தெரியாமல் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கான். அதனால தான் இவங்க இந்த மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வேண்டிக்கிறாங்கம்மா. கண்டிப்பாக அந்த முருகன் தான் காப்பாற்றணும். அக்கா, நான் உங்கள் கூடவே வரேன்க்கா. உங்கள் மேலே தண்ணியை ஊற்றுறேன்க்கா. நீங்கள் போதுன்னா சொல்லுங்கக்கா. இன்னும் நிறையா ஊத்துமா. அந்த முருகன் தான் கண்டிப்பாக சிண்டுவை காப்பாற்றணும். எனக்கு முருகனை விட்டால் வேற யார் இருக்கா? கவலைப்படாதீங்கக்கா. நீங்கள் அந்த முருகனை நம்பி வேண்டுறீங்கல்ல, அந்த முருகன் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார். சிண்டுவை கண்டிப்பாக காப்பாற்றிடுவார்க்கா. முருகா, அந்த சிண்டுவை நீதான்ப்பா எப்படியாவது காப்பாற்றணும். நல்லா துருன்னு சுற்றி வருவாங்கக்கா. யாருக்குன்னு பட்டுச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி நடந்துருச்சு. நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல நியூஸ் நமக்கு வரும்க்கா. அக்கா சொன்னால் கேளுங்கக்கா. போதும்க்கா. இன்னும் எத்தனை ரவுண்டு இதே மாதிரி வந்துட்டே இருக்க போறீங்க? கீதா எங்கம்மா? அவளை காணமே. அக்கா, நீங்களாவது பரவாயில்ல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. முட்டி போட்டே மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. முட்டி போட்டே மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்காளா? என்ன சொல்ற? முருகா, என் பையன் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தான். அவனை ஏன் நீ இந்த மாதிரி பண்ணின? அவன் பொழைச்சிட்டாங்கிற நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த மலையை விட்டு கீழே இறங்குவேன். அது வரைக்கும் கண்டிப்பாக உன்னோட வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எப்படியாவது அவனை காப்பாத்திரு முருகா. உன்னை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கா? டாக்டர், பேரண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி 80 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு தடவை பார்த்துடலாமே. பாவம், ரொம்ப சின்ன வயசாக இருக்குது. அதுவும் கரெக்டு தான். கடைசியாக ஒரு தடவை 80 மட்டும் வைங்க. அதுக்கு மேலே என்னானாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே டாக்டர், 80 பாயிண்ட்ஸ் வச்சு ஆன் பண்ணிடுறேன். பார்க்கலாம் டாக்டர், இதுலையாவது ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு. மை காட், என்னது இது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஓ மை காட், என்ன டாக்டர் இது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கு. நான் ஆஃப் பண்ணிட்டுமா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு. வெயிட், ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல? ஏதோ ரெஸ்பான்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அம்மா 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 அம்மா. வாவ், மிராக்கல்னே சொல்லலாம். பையன் பொழைச்சிக்கிட்டான். தேங்க் காட். நல்ல வேலை பையன் பொழைச்சிக்கிட்டான். டாக்டர், என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. உண்மையாகவே ஏதோ அதிசயம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். நீங்கள் முதல்ல போய் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போங்க. சிண்டு அட்டெண்டர் எங்கே அவங்க போனாங்க? தம்பி, நீங்கள் 2 பேர் உள்ளே வந்து பேஷண்ட் இப்போ பார்க்கலாம். உங்கள் அம்மா எங்கே போனாங்கப்பா? பண்டி, என்னாச்சு? சிஸ்டர், எங்க சிண்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க சிண்டு பொழைச்சிக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக. சிண்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். கவலைப்படாதப்பா. உன் தம்பி பொழைச்சிட்டான். அன்கான்ஷியஸாக இருக்கான். ஆனால் அவனுக்கு பல்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. பயப்பட வேண்டாம். சிஸ்டர், ஆனா அவனை நாங்க முன்னாடி பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்கான். எதுவும் பேச மாட்டேங்கிறான். அவ்வளோ சீக்கிரம் அவனால் பேச முடியாதுமா. ஆனால் அவனுடைய பல்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ரீடிங்ஸ் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அவன் கண் முழிச்சிடுவான். நீங்கள் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவன் டேஞ்சர் ஜோனை க்ராஸ் பண்ணிட்டான்னு சொல்லுங்கள். சரி, பார்த்துட்டீங்கல்ல? நீங்கள் 2 பேர் இங்கே இருக்கக்கூடாது. இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்கள். அவன் கண் முழிச்சுனே நானே கூப்பிட்றேன். இல்ல சிஸ்டர், எனக்கு என்னமோ அவன் பேசுறத கேட்கணும்னு ஆசையா இருக்கு. சிண்டு, தயவு செஞ்சு எந்திரிச்சு எங்க கிட்ட பேசுடா. தம்பி, சொன்னா கேளுப்பா. இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்டி, உங்க அம்மா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. நான் முதல்ல போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். பண்டி அக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான்சி ஃபோன் பண்ணாக்கா. சிண்டு பொழைச்சிட்டானாமாக்கா. உண்மையாவா கீதா சொல்ற? நல்ல வேலை, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீ போய் முதல்ல என் தங்கச்சி கிட்ட சொல்லி அவளை கூப்பிட்டு வா. கீதா, உன் பையன் சிண்டு பொழைச்சிட்டான் கீதா. அந்த முருகன் கண்ணு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், சிண்டு கிணத்துல விழுந்ததை யார் பார்த்தாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.